Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய 5 ஜாப் என்னங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னா வெப்சைட் கிரியேட் பண்றது. பேசிக்கா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது. ஓகேங்களா? அந்த ஜாப் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரீப்ளேஸ் கண்டிப்பா பண்ணிட்டோம்னா எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஓனரு, நீங்க வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கான தேவை நீங்களே அந்த வெப்சைட் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க வந்து ஏஐ ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிடும். இது நம்பர் 1 ஜாப். ரெண்டாவது வந்து பேசிக் கோட் ஜென்ரேட், பேசிக் கோடிங். ஓகேங்களா? அந்த வேலையை கண்டிப்பா ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேசிக் தான் தெரியும் அப்படின்னா அந்த பேசிக் கோடை வந்து ஏஐனாலே கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபைல வந்து ஒரு சிஸ்டம் காப்பி பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? இந்த கோடை வந்து ஏஐல கொடுக்க முடியும். ஓகேங்களா? இது ரெண்டாவது ஜாப். மூணாவது டேட்டா என்ட்ரி ஜாப். ஓகேங்களா? டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து கண்டிப்பா வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? டேட்டா என்ட்ரி என்னது? ஜஸ்ட் ஒரு ஃபார்ம்லேருந்து சம் டேட்டா எடுத்து மேனுவலா வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸல்ல என்டர் பண்றது. இந்த மாதிரி பிசினஸ் டேட்டா என்டர் பண்ணுறது டேட்டா என்ட்ரி ஜாப். இது வந்து ஏஐனால கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது மூணாவது ஜாப். ஓகேவா? நாலாவது என்ன ஜாப்னா வீடியோ எடிட் பண்றது, எடிட்டிங் ஒர்க். ஓகேங்களா? அந்த எடிட்டிங் பேசிக் எடிட்டிங் ஒர்க் இருக்குல்ல, இந்த பேசிக் எடிட்டிங் ஒர்க்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்றாரு, அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒர்க் பேசிக்கா எடிட் பண்றது ஏஐனால பண்ண முடியும். இது நாலாவது ஜாப். அஞ்சாவது ஜாப் ரொம்ப முக்கியமானது கஸ்டமர் சப்போர்ட் இன்ஜினியர். ஓகேங்களா? இந்த கஸ்டமர் சப்போர்ட் இன்ஜினியர் ஜாப் வந்து ஏஐனால அதுக்காக கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிடாது. பீப்புள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது வந்து டே பை டே ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த ஃபீல்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 5 ஜாப் வந்து கண்டிப்பா வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல். ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு செக்டார் இருக்குங்க. ஒரு செக்டார் இருக்கு. அந்த செக்டாரை வந்து ஏஐனால கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த செக்டாரை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல பேச போறேன். See you. Bye.